வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்று அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் 76% செலவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் HMPV வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை CBI விசாரிக்க வேண்டும் என்று பிஜேபி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்று அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் இந்த மசோதாக்கள் குறித்து சட்டத்துறை அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவரும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சௌத்ரி, சட்ட நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். ரயில்வே துறை நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் 76% அளவிற்கு செலவிட்டுள்ளது. ரயில் பாதையை மின்மயமாக்குதல், அகல ரயில் பாதை, இரட்டை ரயில் பாதை, போக்குவரத்து சிக்னல்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 136 வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரயில்வேயை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் HMPV வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. கர்நாடக எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடியில் காய்ச்சல் தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் HMPV வைரஸ் பரவலை தொடர்ந்து தமிழகத்திலும் பரவத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் வைரஸ் காய்ச்சல் பரவலை தடுக்கும் பொருட்டு அந்தியூர் அருகே உள்ள வரட்டுப்பள்ளம் வன சோதனைச் சாவடியில் அந்தியூர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் சிறப்பு காய்ச்சல் தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு பயணிகள் பரிசோதிக்கப்படுகின்றனர். பொதுமக்களுக்கு காய்ச்சல், சளி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் காய்ச்சல், சளி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு அரசு மருத்துவமனை ஆய்வுக்கு அனுப்பப்படுகின்றது. அவர்களின் முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றது. ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. பிஜேபியின் மையக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. பிஜேபியின் பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு L. முருகன், மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மேலிட பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக பிஜேபி உள்பட போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர் திமுக ஆதரவாளர் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இவ்வழக்கினை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பெண்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கையை இழந்து வருவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் காவல்துறையினர் பாரபட்சமாக செயல்படுவதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதற்காக முன்கூட்டியே அனுமதி கோரியும் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திமுக அறிவிப்பு வெளியிட்ட 24 மணி நேரத்திற்குள் போராட்டம் நடத்தியதாகவும் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக அரசும் காவல்துறையும் செயல்படும் விதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இடதுசாரி கட்சிகள் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ராசா பொறுப்பற்ற வகையில் கருத்து தெரிவித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடதுசாரிகள் சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை தோற்றுப்போய்விட்டதாக திரு ராசா தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பேச்சுகள் பொறுப்பற்ற செயலாகும் என்றும் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள மகா கும்ப மேளாவிற்கான ஆகாஷ்வாணியின் சிறப்பு பாடலை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். जय महाकुंभ जय महाकुंभ पग पग जयकारा महाकुंभ तन कुंभ कुंभ मन कुंभ कुंभ जीवन सारा अब कुंभ कुंभ जय महाकुंभ पग पग जयकारा महाकुंभ तन कुंभ कुंभ इस सत्य सनातन धारा का सौभाग्य हमारा महाकुंभ जय महाकुंभ जय महाकुंभ जय महाकुंभ. கும்பமேளா வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஐஐடி சென்னை சாரங் கலாச்சார விழா நாளை தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அதன் இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 80,000க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இன்னைக்கு சாரங் 2025 51வது வருஷம். நிறைய புதுமைகளை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா நம்ம தமிழ்நாடுல எத்தனை ஃபோக் ஆர்ட்ஸ் இருக்குன்னு ஒரு சர்வே பண்ணி கிட்டத்தட்ட 15 ஃபோக் ஆர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த ஃபோக் ஆர்ட் பரேட் மாதிரி பண்றோம். தமிழ்நாட்டில் இருக்கும் ஃபோக் ஆர்ட்ஸ் பத்தி ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இது பண்றோம். அது முடிஞ்ச பிறகு மூவர்ணம் எப்படி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி என்னெல்லாம் நடந்தது, ஃப்ரீடம் முன்னாடி ஃப்ரீடம் கிடைச்ச போது, அதுக்கப்புறம் இதை பத்தியான ஒரு டான்ஸ் டிராமா, அது ஒரு ஸ்கிட் மாதிரியும் இருக்கும். இதை தாண்டி பல பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. குறிப்பா இன்க்ளூசிவிட்டிக்கு நம்மளோட விக்ஷித் பாரத் அவங்களுக்குலாம் ஒரு சோசியல் ஃபீல் வரணுங்கிற கான்செப்ட்ல இந்த வருஷம் இன்க்ளூசிவிட்டியை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சோசியல் ஃபீல், ஒரு நேஷனலிஸ்ட் ஃபீல் ரெண்டும் வரணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இதையும் தாண்டி இந்த வருஷம் சாரங் இனிமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆகுது. ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு அட்மிஷன் ஸ்கீமையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்க நிறைய கான்சென்ட்ரேஷன் கொடுக்க போறோம். மாவட்டச் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டில் உள்ள சூழலியல் பூங்காவில் முழு நேர கிளை நூலகத்திற்கான கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு நாசர் இன்று திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியப்பட்டி ஊராட்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி பூங்கொடி இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஜெயசீலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். தோஹாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-7, 11-5 என்ற செட் கணக்கில் கத்தாரின் ரவாத் அல் நாசர் அஹ்மத் கொரானி இணையை வென்றது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோட் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கோ சின் வேயை வென்றார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் ரிஷப் பண்ட் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல்ரவுண்டர் பிரிவில் ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான ஆலோசனை நடத்தப்படும் என்று அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் 76% செலவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் HMPV வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை CBI விசாரிக்க வேண்டும் என்று பிஜேபி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தோஹா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.